أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் எல்லோருமே மறுமையை நம்புகிற மக்கள். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற லட்சியத்தோடு உலகத்தில் வாழ்கிற மக்கள். உலகம் நமக்கு பிரதானமானதல்ல. உலக வாழ்க்கைக்கு பிறகு மன்னரை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் நல்லவர்களுடைய பட்டியலில் ஒன்று சேர வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு எண்ணத்தோடு வாழ்கிற மக்கள் நாம் எல்லாம். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் இறந்த பிறகுள்ள மறுமை வாழ்வில் வெற்றியாளர்களுடைய நிலையையும் நரகவாசிகளுடைய நிலையையும் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் மறுமையை குறித்துள்ள மிக முக்கியமான ஒரு சில விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதில் அல்லாஹு தாலா அவனுடைய நீதிமன்றத்தில் விசாரணை முடிந்த பிறகு நல்லவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற நிகழ்வும் தீயவர்களுக்கு நரகம் வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் நரகத்தில் கிடந்து சொர்க்கவாசிகளை அழைத்து பேசுகிற பேச்சுக்களும் திருக்குர்ஆனில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா
மறுமை நாளில் நம் அனைவர்களையும் இலகுவாக விசாரித்து அவனுடைய கருணையினால், அவனுடைய கிருபையினால், அவனுடைய பெருந்தன்மையினால் நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து நரக நெருப்பின் சிறிய ஒரு வேதனை கூட அனுபவிக்காமல் நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். ஒரு நபித்தோழர் தன்னுடைய மனைவியினுடைய மடியில் தலை வைத்துக் கொண்டு திருக்குர்ஆனை அப்படியே ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டிருந்த அந்த நபித்தோழர் ஒரு கட்டத்தில் ஓதுவதை நிறுத்திவிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். கணவன் அழுவதை பார்த்த மனைவியும் அழுகிறார்கள். கணவன் கேட்டார், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. நீங்கள் அழுகிறீர்கள், ஆகவே நானும் அழுதேன். நபித்தோழர் சொல்லுவார், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் வஇம் மின்கும் இல்லா வாரிசுஹா கான அலா ரப்பிக்க ஹத்மன் மக்லியா, உங்களில் யாரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது, உம்முடைய இறைவனால் அது நிறைவேற்றப்பட்ட கடமையாகும். என்ன வசனம்? உங்களில் யாரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது, அது இறைவன் கடமையாக்கிய காரியம். சும்ம நுனஜ்ஜியல் லதீன தகவ் வனதருல் வாலிமீன ஃபீஹா ஜிஸியா, யார் அல்லாஹுவை அஞ்சுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அநீதி இழைத்த மக்களை மண்டியிட்டவர்களாக, முழங்கால் இட்டவர்களாக அதிலேயே நாம் விட்டு விடுவோம் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வசனத்தை ஓதும் போது அவர் அழுது விடுகிறார். அழுவதற்கு என்ன காரணம்? உங்களில் யாரும் அதை கடக்காமல் இருக்க முடியாது. எதை கடக்காமல் இருக்க முடியாது? நரகத்தை கடக்காமல் இருக்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய கடமை, கட்டளை, நியதி. மறுமை நாளில் கேள்வி கணக்குக்கு பிறகு நபிமார்கள் முதற்கொண்டு யாராக இருந்தாலும் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகிற வழியை, பாதையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகிறான். அதை கடக்காமல் யாரும் செல்ல முடியாது. நரகத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. ஏன் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான்? நரகத்தை தாண்டித்தான் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏன் உருவாக்கி வைத்திருக்கிறான்? வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று ஒரு பழமொழி உண்டு. சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அல்லாஹு தஆலா அந்த மக்களிடத்தில் கேட்பானாம், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? சொர்க்கத்திற்கு சென்ற மக்கள் இப்படி பதில் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தாய், நரக நெருப்பில் விழாமல் எங்களை நீ பாதுகாத்து இந்த சொர்க்கத்திற்குள் எங்களை நீ நுழைவித்தாயே, அதுவே மிகப்பெரிய பாக்கியம். நாங்கள் செய்த நற்கர்மங்களின் கூலியாக பிரம்மாண்டமான இந்த சொர்க்கத்தை நீ தருவாய் என்று நாங்கள் நினைக்க கூட இல்லை. இதைவிட எங்களுக்கு வேறென்ன வேண்டும் என்று அந்த மக்கள் சொல்லுவார்களாம். அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து ஒரு சில மக்களை இறுதியாக வெளியேற்றிய பிறகு வெளியேறிய அந்த மக்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள். நரகத்தின் பக்கம் திரும்பி நின்று முதுகை நரகப்புறமாக ஆக்கி நரகத்திற்கு நேர் எதிர்ப்புறமாக நின்று கொண்டு அல்லாஹுவை அழைப்பார்கள், யா அல்லாஹ், இனி ஒரு காலம் எங்களை இதில் நீ நுழைய செய்யாதே. அந்த அளவுக்கு படு பயங்கரமான நெருப்பு. சொர்க்கம் செல்லுகிற மக்களை குறித்து புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது.
அந்த நரகத்தை கடந்துதான் எல்லோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும். அந்த சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். முனாஃபிக்குகளுடைய நிலைமை, அல்லாஹுவை மறந்து இந்த துனியாவில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை, உலகம்தான் லட்சியம் என நினைத்து வாழ்ந்த மக்களுடைய நிலைமை, அல்லாஹு ஏவிய காரியங்களை செய்யாமல் அல்லாஹு தடுத்த காரியங்களை துணிச்சலாக செய்த மக்களின் நிலைமை, எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை காட்டிலும் தொழுகை சிறந்தது என்கிற பாங்கோசை கேட்டவுடன் தூக்கத்தை தியாகமெல்லாம் செய்து எழுந்தார்களே, அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. ஹராமான காரியங்கள் உலகத்திலே செய்கிற வாய்ப்பிருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை விட்டு விலகி நினைத்ததை அனுபவிக்கக்கூடிய மறுமையை நம்பி சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லாமல் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதி விசாரணை, அல்லாஹ்வினுடைய நீதி விசாரணையில் விசாரணைக்காக வேண்டி எழுந்து மறுமையில் நிப்பாட்டப்பட்ட உடனேயே விசாரணையே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற மக்கள் ஒரு சாரார். விசாரணைக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்று நரக தண்டனை கூட அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்லுகிற மக்கள் விசாரணைக்கு பிறகு. அதே விசாரணைக்கு பிறகு நரக தண்டனையை அனுபவித்து பிறகு சொர்க்கம் செல்லுகிற மக்கள் இன்னொரு சாரார். மூன்று சாரார். விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற மக்கள், விசாரிப்புக்கு பிறகு அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையினால் கிருபையினால் அளப்பெரும் கருணையினால் மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்லுகிற மக்கள் ஒரு சாரார். தீமைக்கேற்ற தண்டனை வழங்கப்பட்ட பிறகு நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கம் செல்லுகிற மக்கள் ஒரு சாரார். அல்லாஹ்வினுடைய நீதி விசாரணை கூட ரெண்டு வகைப்படும். ஒன்று, எல்லா மனிதர்களும் பார்க்கக்கூடிய வகையில் பகிரங்கமாக விசாரணை செய்கிற ஒரு விசாரணை. அல்லாஹ்வினுடைய அந்த விசாரணை எல்லோருடைய செவிகளிலும் விழும். பகிரங்கமான விசாரணை, மறைவாக செய்த, வெளிப்படையாக செய்த, உள்ளூரில் செய்த, வெளியூரில் செய்த, சிறு பிராயத்தில் செய்த, பெரியவனாக செய்த, பள்ளி பருவத்தில் செய்த, முதுமை பருவத்தில் செய்த, இளமை பருவத்தில் செய்த, மனிதர்களின் கண்களை மறைத்து செய்த எல்லா பாவங்களும் பகிரங்கமாக விசாரணை செய்கிற ஒரு விசாரணை. மற்றொரு விசாரணை அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மட்டும் நிகழ்கிற விசாரணை. அல்லாஹு தஆலா ஒரு திரையை போட்டு விடுவான். அந்த திரைக்குள் அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது, நபிமார்களுக்கு கூட தெரியாது. ரகசிய விசாரணை. ஏன் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்தினான்? யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஏன் அல்லாஹ் விசாரிக்கிறான்? அந்த அடியானும் துனியாவில் வாழும் பொழுது அப்படித்தான் நடந்தானாம். அண்டை வீட்டுக்காரன், நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் என்று சமூகத்தில் யாரோடெல்லாம் வாழ்கிறானோ பழகுகிறானோ எல்லா மக்களுடைய கண்ணியங்களையும் பாதுகாத்து வாழ்ந்தானாம் அந்த அடியான். அல்லாஹு தஆலா வானவரிடத்திலே சொல்லுவானாம், அவனை எனக்கு அருகிலே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்த உடனே அல்லாஹு தஆலா அவனுக்கும் இன்ன பிற மனிதர்களுக்கும் இடையிலே அல்லாஹ் ஒரு திரையை போட்டு விடுவானாம். வானவர்களை அழைத்து சொல்லுவானாம், அவன் செய்த சிறு சிறு பாவங்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள். பெரும் பாவங்களை அல்ல, பெரும் குற்றங்களை அல்ல, அவன் வாழ்வில் செய்த சின்ன சின்ன தவறுகளை அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கள். வானவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். அந்த ரகசிய விசாரணைக்கு உள் நின்று கொண்டிருக்கிற அந்த அடியான் மிக துல்லியமான சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அவனுக்கு நினைவூட்டப்பட்ட உடனே அவன் நினைப்பானாம், நாம் அழிந்து போய்விட்டோம், நாம் நினைத்து பார்க்காததையெல்லாம் அல்லாஹு தஆலா இன்றைக்கு விசாரணைக்கு கொண்டு வந்து விட்டானே.
கிண்டலாக பேசியவை, பட்டப்பெயர் சூட்டி அழைத்தவை, 4 பேருக்கு மத்தியில் ஒருவரை கிண்டல் செய்து சிரித்தவை, நாம் எதை சர்வ சாதாரணமாக நினைத்து வாழ்ந்தோமோ அவைகளெல்லாம் விசாரணைக்கு வந்ததை பார்த்து இதுவே விசாரணைக்கு வாழ்ந்தாய். மன்னித்தல் என்பது என்னுடைய அளப்பெரும் கிருபை. அதை நீ மனிதர்கள் மத்தியிலே நடமாடும் போது மன்னித்து, பொறுமையை கடைபிடித்து, கோபம் கொள்ளாமல், பொறாமை கொள்ளாமல், அவர்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து, கண்ணியத்தை பாதுகாத்து, அவர்கள் செய்த தவறு உனக்கு வெளிப்படையாக தெரிந்தாலும் 4 பேரிடத்திலே பேசாமல், சம்பந்தப்பட்டவர்களுடைய மானத்தையும் மரியாதையையும் நீ பாதுகாத்த காரணத்தினால் உனக்கு இந்த நாளில் மிகப்பெரிய மன்னிப்பு வழங்கப்பட்டதாக சொல்லி அல்லாஹு தஆலா ரகசிய விசாரணைக்கு உட்படுத்தி சொர்க்கம் செல்லுகிற மக்கள் ஒரு சாரார். அல்லாஹு தஆலா நீதிமன்றத்தில் 8 மலக்குமார்களால் அவனுடைய அரிசி சுமக்கப்பட்டு லட்சோப லட்ச மில்லியன் மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுக்கு நிற்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் நேராக நெருக்கமாக வரிசைகளிலே நில்லுங்கள், உங்களுடைய வரிசை வானவர்களுடைய வரிசை என்றார்கள். அல்லாஹு தஆலா நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ல வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இன்னவர வானவர்கள் எல்லாம் தொழுகையில் நாம் நிற்கிற சஃபை போல நிற்பார்களாம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில். 8 மாணவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து வருவார்கள். அப்படி அரிசை சுமந்து வருகிற 8 வானவர்கள் வந்து நின்றவுடன் அல்லாஹ்வினுடைய அறிவிப்புகள் தொடரும். அல்லாஹ்வினுடைய அறிவிப்புகள் தொடரும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளிலும் மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு சாராரை பார்க்க மாட்டான், மறுமை நாளில் ஒரு சாராரை அல்லாஹ்விடத்திலே பேச மாட்டான், அவர்களோடு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்ல பட்டியல் நிறைய உண்டு. ஒரு சில மனிதர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், மன்னிக்க மாட்டான். கருணையை விட்டும் தூரமானவர்கள், அல்லாஹ்வினுடைய கருணையை விட்டும் தூரமானவர்கள் என்கிற நீண்ட பட்டியல் ஹதீஸ்களிலும் திருக்குர்ஆன் வசனங்களிலும் உண்டு. அதுபோக நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் தன்னுடைய அரிசுடைய நிழலை அல்லாஹு தஆலா கொஞ்சம் மனிதர்களுக்கு கொடுக்குவான். அதற்கு உரியவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு அரிசியினுடைய நிழலுக்கடியிலே நிப்பாட்டப்படுவார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சிறப்பு. பெற்றோர்கள் அழைக்கப்படுவார்கள், உயர்வான மேடையில் நிறுத்தப்படுவார்கள், அவர்களுக்கு தலைக்கவசம் அணிவிக்கப்படும். வைரங்கள், வைடூரியங்கள், தங்கம், விலை உயர்ந்த அணிகலன்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படும். தாயும் தந்தையும் பெற்றோர்களாக வாழ்ந்து மரணித்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த நாளில் எங்களுக்கு இந்த கண்ணியம் எதற்காக? தலையில் தலைக்கவசம் அணிவித்து வைரங்கள், வைடூரியங்கள் என்கிற ஆபரணங்கள் எல்லாம் அணிவித்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் ஒரு சில பெற்றோர்களை. எதற்காக யா அல்லாஹ்? நாங்கள் என்ன நற்கர்மங்கள் செய்ததற்கு இந்த பாக்கியம்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்படும், நான் உங்களுக்கு தந்த பிள்ளை செல்வங்களை எனது மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்தி ஆளாக்கிய காரணத்தினால் உங்களுக்கு இந்த பரிசு. அதற்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும் மறுமை நாளில். பிள்ளைகள் பெற்றோர்களின் அமானிதம்.
சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹுவை குறித்து, மறுமையை குறித்து, நீதிமன்றத்தை குறித்து, நரகத்தை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, தூதரை குறித்து, வேதம் குறித்து சிறு பிராயத்திலிருந்தே மார்க்கத்தை போதித்து வளர்த்தி ஆளாக்கினால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு பிள்ளைகள் செய்கிற நற்கர்மங்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இந்த அந்தஸ்து. இது ஒரு வகை. இப்படி அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்படுகிற மக்கள் ஒரு சாரார், பகிரங்கமாக விசாரணை செய்து அல்லாஹுவால் கேவலப்படுத்தப்பட்ட மக்கள் இன்னொரு சாரார். இப்படி நீதி விசாரணைக்கு பிறகு நரகம் கொண்டு வரப்படும், சொர்க்கம் கொண்டு வரப்படும். ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய கண் எதிரே அந்த நரக நெருப்பை பார்ப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அந்த சொர்க்கத்தை அந்த மறுமை நாளில் பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா நல்லடியார்கள் சொர்க்கம் செல்லுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறான். பாருங்கள், எப்படிப்பட்ட ஏற்பாடு! அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் ஓரிரை கொள்கை என்கிற பாடத்தில் நீண்ட ஒரு நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுடைய தோள்களின் மீது கை வைப்பானாம். அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை கைப்பிடித்து அழைத்து செல்லுவானாம். சொர்க்கம் செல்லுகின்ற அந்த விவரங்களை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். செவிதாழ்த்தி நாம் எல்லாம் கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 7 வாசல்கள் உண்டு, 8 வாசல்கள் உண்டு. விரும்பிய வாசல் வழியாகவெல்லாம் செல்லுகிற பாக்கியத்திற்குரிய மக்கள் உண்டு. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. வானவர்கள் அந்த வாசலுக்கு அருகில் நின்று கொண்டு அந்த மக்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த மக்களை அழைப்பார்கள் என்கிற ஹதீசுகள், நபிமொழிகள் உண்டு. அந்த பாக்கியத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். உலகம் முக்கியமல்ல, குறிப்பிட்ட காலம்தான். எந்த நேரம் அல்லாஹ் அழைப்பான் என்று சொல்ல இயலாது. எப்பொழுது அழைப்பான் என்று சொல்ல இயலாது. எப்பொழுது அழைத்தாலும் அழைப்பை ஏற்க நாமெல்லாம் தயாராகின்ற வகையில் தகுதிகளை உயர்த்தி இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்னுடைய ரப் எப்பொழுது என்னை அழைத்தாலும் நான் சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்க நான் தயார். நான் செய்த அமலுக்கு என்னுடைய ரப் எனக்கு நிச்சயம் கூலி தருவான். அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அடிப்படையில் அல்லாஹுவை மனதார ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க அவனிடத்திலே தவக்கல் வைத்து அவனை முற்றிலும் சார்ந்து அனைத்து பிரச்சனைகளையும் அவனிடத்திலே ஒப்படைத்து அவனை மறுமை நாளிலே கண்கொண்டு பார்க்கிற பாக்கியத்தை வேண்டி விரும்பி உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு மறுமை நாளில் எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 57வது அத்தியாயத்தின் 12, 13, 14 வகை உள்ள வசனங்கள். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம். நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய முன்னும் அவர்களுடைய வலதுபுறமும் ஒளி விரைந்து செல்லும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறை விசுவாசிகளான ஆண்கள் பெண்கள், அல்லாஹுவை நம்பி ஆண்கள் பெண்கள், மறுமையை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆண்கள் பெண்கள், அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக ஒரு பிரகாசத்தை, ஒளியை மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான். அந்த ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு வலதுபுறமும் அந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅஹு நூரும் யஸ்ஆ பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம். இந்த நபியும் அவரோடு நம்பிக்கை கொண்டோரையும் அல்லாஹு தஆலா இழிவுபடுத்த மாட்டான். மறுமை நாளில் அவர்களுக்கு முன்னேயும் வலதுபுறமும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்பான், பிரகாசத்தை கொடுப்பான் என்றும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த ஒளியை பெற்ற மக்கள், அந்த பிரகாசத்தை பெற்ற மக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற ஒரு துஆ உண்டு. யகூலூன ரப்பனா அத்மிம் லனா நூரனா வஃபிர் லனா இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். எங்கள் இறைவா, எங்கள் ஒளியை எங்களுக்கு நீ முழுமையாக்குவாயாக,
எங்களை நீ மன்னிப்பாயாக என்கிற பிரார்த்தனை. ஏன் இந்த பிரார்த்தனை? என்ன ஒளி அந்த ஒளி? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா சொர்க்கம் செல்ல வேண்டுமே இறை விசுவாசிகள். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? நரகத்தை தாண்டி இருக்கிறது சொர்க்கம். சொர்க்கத்திற்கு மனிதர்கள் எப்படி செல்லுவார்கள்? அல்லாஹு தஆலா நரகத்திற்கு மேல் ஒரு பாலத்தை கொண்டு வந்து வைப்பானாம். அந்த பாலத்திற்கு சிராத்துல் முஸ்தகீம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள். அந்த பெயர் அப்படிப்பட்ட பெயர் அல்ல. ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுவப்படும். அந்த பாலம் நரகத்திற்கு மேல் அல்லாஹு தஆலா வைப்பான். அது ஒரு இருள் சூழ்ந்த பாலம், வெளிச்சம் இருக்காது அதை கடந்து செல்கிற மக்களுக்கு. அது கொக்கிகள் நிறைந்த பாலம், வழுவழுப்பு தன்மை உள்ள பாலம். அந்த பாலத்தை கடந்துதான் மக்கள் செல்ல வேண்டும். அதற்கு ஒரு ஒளி தேவை, ஒரு டார்ச் லைட், ஒரு பிரகாசம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். இழிவுபடுத்தாத அந்த மறுமை நாளில் நபிமார்களுக்கும் இறை விசுவாசிகளுக்கும் முன்னும் வலதும் ஒளி வழங்கப்படும், ஒரு பிரகாசம் வழங்கப்படும். அந்த ஒளியை கொண்டுதான் அந்த மக்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்பொழுது செய்கிற துவா, ரப்பனா எங்களுடைய பிரகாசத்தை நீ கொஞ்சம் நீட்டி தருவாயாக, முழுமைப்படுத்துவாயாக. முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் அந்த நாளில் இறை விசுவாசிகளை அளிப்பார்கள். யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் லில்லதீன ஆமனூ. முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அழைப்பார்கள். உன்துரூனா நக்தஸிபு மின் நூரிக்கும், உங்களுடைய பிரகாசத்தை எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்கள், உங்களுடைய வெளிச்சத்தால் எங்களையும் கொஞ்சம் அழைத்து செல்லுங்கள், அந்த பிரகாசத்தால் உங்களோடு எங்களையும் கொஞ்சம் கூட்டி செல்லுங்கள். முஃமினான ஆண்களிடத்திலும் முஃமினான பெண்களிடத்திலும் முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் மறுமை நாளிலே கேட்பார்கள். அப்பொழுது இறை விசுவாசிகள் அவர்களுக்கு சொல்லுகிற பதில், உங்களுக்கு எங்களுடைய ஒளிகள் எல்லாம் வழங்க முடியாது. நாங்கள் மறுமை நாளிலே கேவலப்பட வேண்டும், நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதானே நீங்கள் துனியாவில் நினைத்தீர்கள். அப்படித்தானே துனியாவிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள். ஆகவே எங்களுடைய பிரகாசத்தில் உங்களை அழைத்து செல்ல முடியாது என்று இறை விசுவாசிகள் சொல்லிவிடுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாலத்தை கடந்து செல்கிற மக்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அப்படி இருள் சூழ்ந்த வழுவழுப்பு தன்மையுள்ள கொக்கிகள் நிறைந்த மெல்லிய பாலம் நரகத்திற்கு மேல் கொண்டு வரப்படும். அதை இறை விசுவாசிகள் கடக்க போகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பௌர்ணமி நிலாவை போல் உள்ள முகம், மேகமூட்டம் இல்லாத நேரத்தில் சூரியன் எப்படி பளிச்சிட்டு வானத்தில் மின்னுகின்றதோ அதே போல் உள்ள முகம், வானத்தை அலங்கரிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிற நட்சத்திரங்களை போல் உள்ள பிரகாசமான முகம் சொர்க்கம் செல்லுகிற மக்களுடைய முகமாக மாற்றப்படும். ஒரு சில மக்கள் அந்த பாலத்தை எப்படி கடப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் ஒரு சில மக்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். மின்னல் வேகத்தில் ஒரு சில மக்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். வேகமாக அடிக்கின்ற காற்றை போல அந்த மக்கள், ஒரு சில மக்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். குதிரை வேகத்திலும் ஒட்டகத்துடைய வேகத்தில் எல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்கிற மக்கள் இருப்பார்கள். ஒரு சில மக்கள் அந்த பாலத்திலே கொக்கிகளிலே பிடித்து இழுக்கப்பட்டு தவழ்ந்தெல்லாம் ஒரு சில மக்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது நபிமார்கள் ஒரு துஆ செய்வார்களாம். ஆதம் நபியிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூல் வரை அவர்களும் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல வேண்டும். நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது செய்கிற துஆ, அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம் அல்லாஹும்ம சல்லிம், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று,
யா அல்லாஹ் எங்களை காப்பாற்று. பாலத்தை கடந்து செல்லும் போது நபிமார்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்குள் நுழையாமல் நான் சொர்க்கத்தினுடைய வாசலிலே நின்று கொண்டு எனது உம்மத் எத்துணை பேர்கள் அந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். சுபஹானல்லாஹ். நல்லவர்கள் எல்லாம் அப்படி பாலம் கடந்து சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு, சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் அந்த மக்கள் பார்த்த பிறகு, முஃமினான இறை விசுவாசிகள், முத்தகீன்களான இறை விசுவாசிகள், தக்வாவுடைய மக்கள் அல்லாஹுவை அழைப்பார்களாம். சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அல்லாஹு தஆலா முனாஃபிக்குகளும் முஷ்ரிக்குகளும் நாத்திகவாதிகளும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்தவர்கள், பெரும் பாவிகள், நரகத்துடைய அடித்தளத்திற்கு தீர்மானிக்கப்பட்டவர்கள், அவர்களெல்லாம் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, இறை விசுவாசிகளுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் மறுமை நாளில் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் ஒரு சில ஏற்பாடுகளை செய்கிறான். பாருங்கள், மறுமை நாளில் இறை விசுவாசிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா ஒரு சில மக்களுக்கு பரிந்துரை செய்கிற எண்ணத்தை அல்லாஹ் போட்டு விடுவானாம். உடனே சொர்க்கத்திற்கு சென்ற மக்கள் அல்லாஹுவை அழைப்பார்கள். யா ரப்பி, எங்களோடு தொழுத பெண்கள், எங்களோடு நல்லறங்களில் ஈடுபட்ட பெண்கள், உனக்கு இணைதுணை ஏற்படுத்தாமல் தௌஹீதை பின்பற்றி வாழ்ந்த மக்கள், எங்களோடு முடிந்தவரை நல்ல காரியங்களை செய்த என்னுடைய தோழி, எனது உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் பாலத்தை கடந்து வரும் பொழுது நரகத்திலே விழுந்து விட்டார்கள். யா அல்லாஹ், எங்கள் பரிந்துரையை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களை நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பாயாக. அவருடைய பரிந்துரை ஏற்கப்படும். நரகத்தினுடைய காவலாளிக்கு அல்லாஹ் உத்தரவிடுவான், இவர்களுடைய பரிந்துரையாளர்கள் நரக நெருப்பிலிருந்து மேல்தளத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள், அடியிலிருந்து மேல்தளத்திற்கு. இவர்கள் பார்க்கின்ற வகையில் முகத்தை நரகம் கரித்திருக்காது, பார்த்தால் விளங்குகின்ற வகையில் நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு அல்லாஹ் அப்படியே கொண்டு வருவான். யா ரப்பி, அதோ அவர்கள்தான், இதோ இவர்கள்தான், அவர்கள்தான் என்னோடு நோன்பு வைத்த மக்கள், அவர்கள்தான் என்னோடு தொழுத மக்கள், அவர்கள்தான் என்னோடு நல்லறங்கள் புரிந்த மக்கள், அவர்கள்தான் எனது அண்டை வீட்டார்கள், அவர்கள்தான் உன்னை பயந்து வாழ்ந்த மக்கள், செய்த பாவத்தினால் நரகத்திலே விழுந்து விட்டார்கள். யா ரப்பி. உடனே அல்லாஹு தஆலா பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஏற்கப்படும். உடனே நரகத்தை எட்டி பார்ப்பார்கள். தங்களுக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்து நரகத்திலிருந்து அந்த மக்களை இறை விசுவாசிகள் காப்பாற்றுவார்கள். இந்த பரிந்துரை யாருக்கு? யாருக்கு இந்த பரிந்துரை? மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்தில் நமக்கு யாரும் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் வாழக்கூடாது. நாம் பிறருக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு வாழ வேண்டும். நம்முடைய பரிந்துரையில் நரகத்தில் கிடக்கிற மக்கள் வெளியிலே வர வேண்டும். நமக்கு இன்னொரு மனிதர்கள் பரிந்துரை செய்கிற வகையில் நாம் வாழக்கூடாது. அது தாங்க முடியாது மறுமை நாளில். இப்படி கொஞ்சம் பேர் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அல்லாஹ் நாடுகிற மக்கள் நரகத்திலேயே விட்டுவிடப்படுவார்கள். பாலம் கடந்து மக்கள் சொர்க்கம் செல்லுகிற காட்சி, முனாஃபிக்குகள் எல்லாம் கைவிடப்படுகிற காட்சி, பாவங்களுக்கும் குற்றச் செயல்களுக்கும் ஏற்றவாறு கொக்கிகள் பிடித்து இழுத்து அவர்களை நரகத்திலே விழச் செய்கிற காட்சி, அதையும் தாண்டி சொர்க்கம் செல்லுகிற மக்கள், பாலம் கடந்து சொர்க்கம் செல்கிற மக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துவா, யா ரப்பி, நரகத்தின் நெருப்பிலிருந்து எங்களுடைய முகத்தை நீ பாதுகாத்தாயே, நரக வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தாயே. சொர்க்கம் செல்கிற மக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்கிற துவா நிறைய உண்டு. இப்படி சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள், நரகத்திற்கு செல்கிற மக்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், இப்படி ஏராளம் ஏராளம் சம்பவங்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்தின் மூலம், அல்லாஹ்வினுடைய தூதருடைய பொன்மொழிகளின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அதில் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நரகவாசிகளுடைய உணவு,
நரகவாசிகளுடைய பானம், நரகவாசிகளுடைய ஆடை, நரகவாசிகளுடைய தலையணை, நரகவாசிகளுடைய இருப்பிடம், நரகவாசிகளுடைய தண்டனைகளை அல்லாஹு தஆலா பட்டியல் போடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை பற்றியுள்ள அஞ்சுகின்ற எந்த உள்ளமும் அஞ்சாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டியலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே போடுகிறான். விஷ செடிகள் அவர்களுடைய உணவு. தொண்டைக்குள் இறங்காதாம் அந்த விஷ செடி. தொண்டைக்குள் இறங்க முடியாமல் மனிதன் திணறும் போது குடிக்கின்ற பானம் கொதிக்கக்கூடிய தண்ணீர். உடம்புகளிலே இருந்து உருகி வழிகிற சீல்களும் சிலங்களும் அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். தாகம் நிறைந்த ஒட்டகம் எப்படி தண்ணீரை அருந்துமோ அதே போல அந்த அசுத்தமான நீரை அவன் அருந்துவான் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பொதுவாக நாம் திருக்குர்ஆன் வசனங்களை உன்னிப்பாக படித்து பார்க்கும்போது, ஹதீசுகளை பார்க்கும்போது அல்லாஹு தஆலா நரகத்தையும் சொர்க்கத்தையும் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பேசிக்கொள்ளலாம். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோடு பேசலாம், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளோடு பேசுகிறார்கள். இப்படித்தான் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். எதற்காக? நாமும் நல்லறங்கள் செய்தால் அந்த இடம் நமக்கு கிடைத்திருக்குமே என்று ஏங்கி ஏங்கியே அவர்கள் இருக்க வேண்டும். சொர்க்கவாசிகளோ அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும், பாவம் செய்தால் நாம் அந்த இடத்திற்கு சென்றிருப்போம். இப்படி அவரவர்களுடைய இருப்பிடத்தின் மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாலம் கடந்து சொர்க்கம் செல்லுகிற மக்கள் சொர்க்கம் சென்ற பிறகு, நரகம் செல்லுகிற மக்கள் நரகம் சென்ற பிறகு நரகத்துடைய வேதனை தாங்காமல் ஒரு சில மக்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து கேட்கக்கூடிய சம்பவம், பேசுகிற உரையாடல். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 7வது அத்தியாயத்தின் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வநாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைக்கிறார்கள். இறை விசுவாசிகளே, முத்தகீன்களே, சொர்க்கவாசிகளே, அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா வரஸகுமுல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தில் தந்திருக்கிற உணவையும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் தந்திருக்கிற பானத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் தந்து நீங்கள் உதவக்கூடாதா? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்து வாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உணவு, சொர்க்கவாசிகளுடைய இன்பம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத, எந்த செவியும் முழுமையாக கேட்டிராத ஒரு இன்பம் அந்த இன்பம். வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். நினைத்ததையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இடம். இளமை கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, பலகீனம் கிடையாது, எந்த வகையான ஒரு பலகீனமும் இல்லாத, மரணம் கூட இல்லாத ஒரு வாழ்வு, நினைத்ததை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்குரிய இடமாகிய சொர்க்கத்து மக்களுக்கு அல்லாஹு தஆலா தேனாரும் பாலாரும் கனிவர்க்கங்களும் மாமிசங்களும் நினைக்கின்ற உணவுகளும் பானங்களும் உண்டு வாழ்கிற மக்களை நரகவாசிகள் வேதனை தாங்க முடியாமல் கதறுகிற சப்தம்தான் வநாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னah. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைப்பார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பானத்தையும் உணவையும் எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தரக்கூடாதா? அப்ப பாருங்க, நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே பேசுகிற வகையில், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்திலே பேசுகிற வகையில் அல்லாஹு தஆலா மறுமையிலே அமைத்திருப்பான். சொர்க்கவாசிகளுடைய பதில், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பானத்தையும் சொர்க்கத்துடைய உணவையும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று இறை விசுவாசிகள் சொல்லுவார்கள். காரணம், இந்த துனியாவில் எல்லா ஹராமான பானங்களையும் உண்டு வாழ்ந்தவர்கள், இந்த துனியாவில் எல்லா ஹராமான ஆடைகளையும் அணிந்தவர்கள், இந்த துனியாவில் எல்லா ஹராமான உணவுகளையும் தாராளம் உண்டு வாழ்ந்த மக்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கத்துடைய பானம் சொர்க்கத்துடைய உணவு ஹராமாக்கப்படுகின்றது. அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து
ஹராமுகளை பேணி வாழ்ந்த மக்களுக்கு மறுமை நாளில் நினைத்த உணவுகளை எல்லாம் உண்டு வாழ்கிற பாக்கியம் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். மேலும் அந்த மக்கள் சொல்லுகிற பதில், அல்லதீன தகது தீனகும் லஹுவ வலஇபன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் நீங்கள் உலகத்திலே ஆக்கினீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசினால் உலகத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. தொழுகையை பற்றி பேசினாலோ, இறையச்சத்தை பற்றி பேசினாலோ, மரணத்தை பற்றி நினைவூட்டினாலோ, மன்னரை வாழ்வு குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலோ, மறுமையை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் நினைவூட்டினாலோ முகம் சுளித்தீர்கள், கேலி கிண்டல் செய்தீர்கள். அதெல்லாம் மறுமைதானே, பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றீர்கள். இபாதத்துகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்தீர்கள். மார்க்கத்தை கேலியாக, அல்லாஹ்வுடைய தீனை விளையாட்டாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏறெடுத்தும் பார்க்காத பாவிகளாக உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள். வஅர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை அன்றைக்கு மயக்கி இருந்தது. முழுக்க முழுக்க துனியா துனியா என வாழ்ந்த மக்கள் நீங்கள். ஆகவே பானமும் கிடையாது, உணவும் கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு இதை ஹராமாக்கி விட்டான் என்று சொர்க்கவாசிகள் பேசுகிற ஒரு நிலையை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு தங்களுக்கு குறிக்கிற இருக்கையில் காலுக்கு மேல் கால் போட்டுக்கொண்டு நரகவாசிகளை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம். நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள், நாங்களும் உங்களோடு இருக்க வேண்டும் என துனியாவில் நினைத்தீர்கள், எங்களை நீங்கள் கேலி கிண்டல் செய்தீர்கள். அல்லாஹுவை குறித்து பேசும்போது அவன் இல்லை என்று பேசினீர்கள். அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு இணை துணைகளை நீங்கள் கற்பித்தீர்கள். ஹராமான காரியங்களை தாராளம் நீங்கள் செய்தீர்கள். உங்களை போன்று நாங்களும் மறுமை நாளில் இழிவடைய வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடத்திலே பேசுகிற வார்த்தை. ஏன் உங்களுக்கு இந்த சகர் என்கிற நரக நெருப்பு ஏன் கிடைத்தது? நாங்கள் தொழாமல் இருந்தோம், வீணான காரியங்களிலே மூழ்கி இருந்தோம், தர்மம் கொடுக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை, மரணம் வரை நாங்கள் இப்படி பொடும்போக்காகவே வாழ்ந்தோம். நரகவாசிகளுடைய பதில். இப்படி திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். நரகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய உரையாடல், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய உரையாடல். இறுதியில் அல்லாஹு தஆலா மூமினான மக்களுடைய பரிந்துரை, வானவர்களுடைய பரிந்துரை, நபிமார்களுடைய பரிந்துரை, கடைசியில் அல்லாஹு தஆலா நரகத்தை பூட்டுவதற்கு முன்னால் என்னுடைய வகையிலும் கொஞ்சம் பேர்களை நான் நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்று சொல்லி, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஏகத்துவம் உண்டுமோ, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் எந்த நற்கர்மங்களும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தார்களோ, இறுதியாக அல்லாஹ்வுடைய பரிந்துரைக்கு பிறகு அவர்களும் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு நரகம் இழுத்து பூட்டப்படும். இனி நரகத்திலிருந்து யாரும் வெளியேற முடியாது. சொர்க்கம் பூட்டப்படும், இனி சொர்க்கத்திற்குள் யாரும் செல்ல முடியாது என்கிற இறுதி கட்ட நிலை, கடைசி நிலை. அதுபோல சொர்க்கம் பூட்டப்படும். அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் அழைப்பானாம். சப்தம் வருகிற திசையை நோக்கி சொர்க்கவாசிகள் ஒன்று கூட்டப்படுவார்கள். சர்க்கம் வருகிற திசையை நோக்கி மக்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா? மக்கள் சொல்லுகிற பதில், நாங்கள் செய்கிற நற்கர்மங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நீ தருவாய் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை யா ரப்பி, எங்களுக்கு இதை தவிர வேறென்ன வேண்டும் என்று இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்களாம். அல்லாஹ் திரும்ப சொல்லுவானாம், சொர்க்கத்தில் உங்களுக்கு இது வேண்டாமா, சொர்க்கத்தில் உங்களுக்கு அது வேண்டாமா, ஏன் சொர்க்கத்தில் இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, சொர்க்கத்துடைய இந்த இன்பம் உங்களுக்கு வேண்டாமா என்று அல்லாஹ் ஒவ்வொன்றையாக ஞாபகப்படுத்துவானாம். இருந்தாலும் சொர்க்கவாசிகள் ஒருமித்து சொல்லுகிற பதில், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்,
நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தாயே, அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். பாலத்தை கடந்து வரும் பொழுது நரகத்தில் விழுகிற மக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நரக நெருப்பினுடைய அக்கினி நிறைந்த நரக நெருப்பினுடைய அந்த வெப்ப காற்றை அனுபவிக்கக்கூடிய மக்களை நாங்கள் பார்த்தோம். அதிலிருந்து எங்களை காப்பாற்றினாயே, அதை விட வேற என்ன பாக்கியம் எங்களுக்கு வேண்டுமென மக்கள் இறுதியாக சொல்ல, அல்லாஹு தாலா சொல்லுவான், சொர்க்கத்தை காட்டிலும் வேறொரு பரிசு இப்பொழுது நான் தரப்போகிறேன். உடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். சொர்க்கம் தான் இறை விசுவாசிகளுக்கு இறுதி பரிசு. இந்த இன்பங்களை எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய வகையில், இந்த சுகபோகங்களை எல்லாம் நீங்கள் மறந்துவிடும் வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இப்பொழுது நான் தரப்போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். மக்கள் எல்லாம் அப்படி என்ன அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான் என நினைத்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹு தாலா தன்னுடைய திரையை அகற்றுவான். அல்லாஹ் தனக்கு முன்னால் ஒரு திரை போட்டு வைத்திருக்கிறான். மெஹராஜின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு வந்து சொன்ன செய்தி. அந்த திரை ஒரு ஒளியாலான திரை, அந்த திரை ஒரு நெருப்பாலான திரை. அந்த திரை விளக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ஒரு சிறு துளி ஒளி இந்த பூமியில் விழுந்தால் கூட பூமி அப்படியே பஞ்சு பஞ்சாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஒளி திரை அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே உண்டு. அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு தன்னுடைய திரையை அகற்றி தன்னுடைய முழு உருவத்தையும் அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கு காண்பித்து கொடுப்பான். அல்லாஹுவை விட ஒரு அழகானவன் யாருமே கிடையாது. அவன்தான் கோடான கோடி படைப்புகளுக்கு தன்னுடைய அழகை கொடுத்தவன். அழகை வாரி 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 வழங்கிய ரப்புல் ஆலமீன். அவன் தன்னுடைய முழு தோற்றத்தையும் சொர்க்கவாசிகளுக்கு அப்படியே காண்பித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கமே மிகப்பெரிய ஒரு இன்பம். அந்த இன்பத்தையே மறக்கடிக்க செய்கிற வகையில் மக்கள் எல்லாம் அப்படியே சந்தோஷத்தோடு சொர்க்கத்தையே மெய் மறந்து அல்லாஹுவை மறுமை நாளிலே பார்ப்பார்கள் அவனுடைய முழு உருவத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒட்டுமொத்த நபிமொழியையும் நாம் புரட்டி பார்த்தாலும் அல்லாஹுவை மறுமை நாளில் ஒரு 2-3 இடங்களில் மட்டும்தான் பார்க்கிற பாக்கியம் இறை விசுவாசிகளுக்கு உண்டு. அப்படி ஒரு பாக்கியம் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய இறை விசுவாசிகளுக்கு தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஆகவே நாமெல்லாம் மறுமையை நம்பிய மக்கள். அல்லாஹுவை கண்கொண்டு பார்க்கிற பாக்கியம் ஒன்றும் சாதாரணமான பாக்கியம் அல்ல. ஒரு சாரார் அல்லாஹுவை பார்க்கவே முடியாது. அல்லாஹ் அவர்களை குருடர்களாக மறுமையிலே எழுப்புவான். ஒரு சாராருக்கு அல்லாஹ் தனக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு திரையை போட்டு விடுவான். அல்லாஹுவை அவர்கள் பார்க்கவே முடியாது. அதை காட்டிலும் அல்லாஹுவை பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். எப்படிப்பட்ட சுகத்தை வேண்டுமானாலும் இழக்கலாம். எப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வேண்டுமானாலும் இழக்கலாம். எப்படிப்பட்ட வாழ்வையும் அதற்காக வேண்டி வாழலாம். அல்லாஹுவே இந்த 2 கண் கொண்டு பார்க்கிற பாக்கியம். அவனை பார்க்காமலேயே அவனை வணங்கிய நாம், அவனை 2 கொண்டு பார்க்காமல் அவனை நம்பிக்கை மட்டுமே வைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்த நாம், அவனை பார்க்காமலேயே அவனுக்காக வேண்டி அவனுடைய முகத்திற்காக வேண்டி தான தர்மங்கள் செய்த நாம், அவனை பார்க்காமலேயே மறுமை நாளில் நமக்கு சொர்க்கத்தை தரப்போகிறானே என்கிற ஆவலோடு வாழ்ந்த நமக்கு இந்த 2 கண் கொண்டு அல்லாஹுவை பார்க்கிற ஒரு பாக்கியம் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியவான்களுக்குரிய பாக்கியம். அந்த பட்டியலில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்த வேண்டும். சொர்க்கத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்கலாமே தவிர எதற்காக வேண்டியும் சொர்க்கத்தை மட்டும் நாம் இழந்துவிடவே கூடாது. ஆகவே வாழ்வில் முடிந்தவரை நல்லறங்களை செய்யுங்கள். அல்லாஹ் ஏவிய காரியங்களை முடிந்தவரை செய்யுங்கள். அல்லாஹ் தடுத்த ஹராமாக்கிய பெரும்பாவங்கள் என்று அறிவித்த அவனுடைய கோபத்தை தூண்டக்கூடிய சாபத்தை பெறுகின்ற பாவமான காரியத்தை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள். அந்த பாவத்தை செய்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு வாருங்கள். மரணத்தை நினைவு கூர்ந்து வாழுங்கள். சக்கராத்துடைய நேரத்தில் ஏகத்துவ களிமாவை மொழிந்த நிலையில் மரணம் தேவை என அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுவை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் மரணியுங்கள். மன்னரை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் வெற்றியடைய வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த உலக வாழ்வை கழியுங்கள். இந்த உலகில் அவனுடைய ஆதரவும் அவனுடைய அரவணைப்பும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு துனியாவில் ஏற்பட்டாலும்
நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ்கிற மக்கள் துனியாவில் யாருமே கிடையாது. தாயானாலும் மனைவியானாலும் நம்மை பெற்றவர்களானாலும் நாம் பெற்றவர்களானாலும் யாராக இருந்தாலும் நமக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும். நம்முடைய கஷ்டங்களிலும் துயரங்களிலும் துன்பங்களிலும் பங்கெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. நம்மோடு நம்மை நேசித்து நம்முடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரே நாயன் அவன் மட்டும்தான். அவனிடத்தில் தான் முறையிட வேண்டும். அவன்தான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவன். உலகமே நம்மை கைவிட்டாலும் அவன் நம்மை அரவணைக்க நாடினால் யாரும் நம்மை தடுக்க முடியாது. அவன் நம்மை கைவிட்டு விட்டால் உலகமே திரண்டாலும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது. ஆகவே அவனை புரிந்து உணர்ந்து நேசித்து அன்பு பாராட்டி அவனை முழுக்க முழுக்க அவனிடத்திலே நம்மை ஒப்படைத்து வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த உலகில் அறிந்தும் அறியாமலும் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து குற்றங்குறைகளை எல்லாம் துனியாவிலேயே மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை விசாரணை நீதிமன்றத்தில் நிறுத்தி வைத்து விசாரிக்க வேண்டுமென முடிவு செய்தால் ஒரு ரகசியமான யாருக்கும் தெரியாமல் ரகசிய விசாரணைக்கு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் உட்படுத்தி நம்முடைய பாவங்கள், நம்முடைய பெரும்பாவம் சிறுபாவம் என்று நாம் செய்த தவறுகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா தன்னுடைய கருணையினால் தன்னுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்மை அல்லாஹ் மன்னித்து நரக நெருப்பின் சிறிய ஒரு வேதனை கூட இல்லாமல் பௌர்ணமி நிலாவை போல் உள்ள முகம் கொண்டவர்களாக கண் சிமிட்டும் நேரத்திற்குள் பாலத்தை கடந்து செல்கிற மக்களாக சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு நாம் பிறருக்கு பரிந்துரை செய்கிற மக்களாக சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அல்லாஹுவை முழுக்க முழுக்க முழு வடிவத்தில் பார்க்கிற பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.